இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது என்று பரலோகத்திலிருந்து உண்டான சத்தத்தை யோவான் கேட்டார். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு மரித்த பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற பரிசுத்தவான்களுக்கும் இருந்த வித்தியாசம், இப்பொழுது மரிக்கிறவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்பதை குறித்து இந்த நாளிலே வேதத்தின்படி நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இதை நாம் கவனமாய் கேட்டு சேர்ந்து நாம் தியானி. இப்போ முதலாவது நம்ம வெளிப்படுத்தல் 14 தேவன் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. அப்போ வெளிப்படுத்தல் 14 கான்டெக்சுவலாக பார்க்கும்போது உபத்திரவ காலத்தில் மரிக்கப் போகிற பரிசுத்தவான்களுக்காக இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்தாலும் இதை எல்லா பரிசுத்தவான்களும் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த பின்பு இது முதல் என்கிற வார்த்தை அப்ளிகபிள் ஆகுது, போட்டிருக்குது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். அப்போ என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்பு மரித்தவர்களுக்கும் இதற்கு பின்பு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த பிறகு மரிக்கிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன, அவங்க பாக்கியவான்கள், அவங்க பரத்துக்கு போக போகிறாங்கங்கிறத நம்ம கீழே வாசிக்க போகிறோம். அவங்களுடைய பிரயாசங்களை எல்லாம் முடித்து அவங்க இளைப்பாறுவார்கள். அவங்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று சொல்லுகிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம படக்கூடிய ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் பலன் உண்டு. அந்த பிரயாசத்தின் பலன் நம்மளோடு கூட புறப்பட்டு வரும் என்பதை பார்க்கிறோம். யோவான் 11 அதிகாரம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்போ இயேசாண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனும். ஐ எம் த ரெசரக்ஷன் அண்ட் லைஃப். என்னை விசுவசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? இயேசு ஆண்டவர் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனும். அப்போ அவரை விசுவசிக்கிற நம்ம மரித்தாலும், அப்போ என்ன, நம்மளுடைய பூமியின் காலகட்டம் மாம்ச பிறப்பு, ஒருமுறை பிறப்பதும் ஒருமுறை மரிப்பதும் மனிதர் எல்லோருக்கும் நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்ட அந்த மரணம் நமக்கு நேர்ந்தாலும் நம்ம பிழைப்போம்னா என்ன அர்த்தம்? நம்ம மரித்து பூமியின் தாழ்விடங்களுக்கு அல்ல, தேவனிடத்திற்கு போக போகிறோம். உயிரோடு இருந்து என்னை விசுவசிக்கிறவன் என்னென்னைக்கும் மறிக்க மாட்டான். அப்போ 2 விதமான காரியங்கள் இருக்குது. ஒன்று, இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து அதற்கு பிறகு மரிக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குது. அவங்க பிழைத்து என்றென்றைக்கும் இருப்பாங்கங்கிறத பார்க்குறோம். அப்போது அடுத்தது என்ன, சில பேர் உயிரோடவே இருப்பாங்க என்று இயேசு ஆண்டவர் சொல்கிறாரு. அவங்க என்னென்னைக்கும் மரிப்பதே இல்லை என்றும் சொல்கிறார். அப்போது 2க்கும் உள்ள ஒரு ஒத்துமை ஒன்று தான். அது என்னென்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தாலும் சரி பிழைத்திருந்தாலும் சரி நம்ம என்றென்றைக்கும் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறோம். We are going to be permanently positioned with Lord Jesus Christ. நம்ம அவரை விட்டு நீங்கி போவதில்லை என்பது நிச்சயம். அப்போது ஒரு சில பேர் பிழைச்சிருப்பாங்க, ஒரு சில பேர் மரிப்பாங்களா? அப்போ இது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு 1 தெசலோனிக்கேயர் 4 நம்ம பார்க்குறோம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. அப்போ நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம்னா தூங்கிட்டு இருக்கிறவங்க நிமித்தம் அல்ல. நித்திரை அடைந்தவர்கள் யார்? மரித்தவர்கள் தான். இவங்க யார்? விசுவசிக்கிற கிறிஸ்தவர்கள் தான். இவங்களை குறித்து இவங்க உறவினர்கள் மிகுந்த துக்கத்தில் இருக்கும்போது பவுல் இதை சொல்லி அவங்கள தேத்துறாரு. நீங்கள் மற்றவங்கள மாதிரி நீங்களும் உங்களுடைய சொந்தங்களுக்காக கவலைப்படாதீங்க. ஏன்னா இயேசுவானவர் மரித்து பின்பு எப்படி எழுந்திருந்தார் என்று விசுவசிக்கிறோமோ அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அப்போ இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் யாரு? இயேசு பிறக்கிறதுக்கு முன்பு மரித்தவர்களா? இல்லை, இயேசு இந்த பூமிக்கு வந்து மரித்து உயிர்த்த பிறகு நித்திரை அடைந்தவர்களையும்
தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்பப்பட்டாங்க. எப்போ இயேசு ஆண்டவர் பூமியின் தாழ்விடங்களுக்கு போய் மரணத்துக்கும் அந்த பாதாளத்துக்கும் இதுக்குரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன்னு சொன்னாரே, அப்போவே அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டாயிட்டு. அதே நேரத்தில் அதுக்கு பிறகு மரிக்கிற ஒவ்வொருத்தருமே என்ன செய்ய போகிறாரு இயேசு ஆண்டவர்? அவரோடு கூட கொண்டு வர போகிறாருன்னா, அப்போ அவங்க பூமிக்கு அடியில் இருக்கிறாங்களா, அவரோடு கூட இருக்கிறாங்களா? இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? இனி மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னா என்ன அர்த்தம்? இனிமேல் எவ்ரி ஒன் ஹூ இஸ் பிலீவிங் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், ஈவன் அவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். ஏன்னா அவர்களுடைய ஆவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்குது. சரீரம் பூமியில் விதைக்கப்படுது, ஆனால் அவங்களுடைய ஆவி இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஆவிதான் உயிர்ப்பிக்கக்கூடியது, ஆவிதான் லைஃப் உள்ளது, அது தேவனோடு கூட இருக்குது. அந்த ஆவி இயேசு கிறிஸ்துவோடு கூட பூமிக்கு மீண்டும் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்ளுவதில்லை. அப்போ பவுல் என்ன சொல்கிறாருன்னா, 2 விதமான இதை குறித்து சொல்கிறார். ஒன்று, இயேசு கிறிஸ்து வருவதுக்குள்ளே நம்ம மரித்திருந்தா நம்மை அவரோடு கூட கொண்டு வருவார். ஆனால் நம்ம என்ன விசுவசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து நம்ம வாழக்கூடிய காலத்திலேயே அவர் வருவார் 2ஆம் வருகையில். அப்போது நம்ம என்ன செய்வோம்? உயிரோடு தான் இருப்போம், நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்கிறார். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இது என்னது? பகிரங்கமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்போ இந்த இடத்துல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள்னு போட்டிருக்கு. இப்போது ஒரு கேள்வி வரும், கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களை அங்கேருந்து கொண்டுட்டு வராருன்னா அப்போ இங்கேருந்து உயிரோடு எழுந்திக்கிறது யார்? அப்போ இப்போ யோசித்து பாருங்கள். இங்கேருந்து மரித்தவர்கள் எழுந்திருக்கிறாங்கன்னு போட்டிருக்கேன். அப்போ 2க்கு என்ன கான்ட்ரடிக்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கே? அவங்க தான் மரித்து இயேசு கிறிஸ்துவோடு கூட அங்கே பரலோகத்தில் இருக்கிறாங்கன்னா, அப்போ பூமியிலிருந்து எழுந்திருக்க போகிறது யார் அப்படிங்கிற கேள்வியை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ என்னென்னா, இந்த இடத்துல இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள்ங்கிற வார்த்தையும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ற வார்த்தையும் ஒன்று தான். அது 2 ஒரே சாராரை தான் குறிக்குது. ஆனால் 2 ஈவெண்ட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது என்ன? மரித்த கிறிஸ்தவர்கள், விசுவசித்து மரித்தவர்கள், அவர்களுடைய சரீரம் விதைக்கப்பட்டது, அவர்களுடைய ஆவி, அவருடைய ஆத்துமா இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்குது. அவர்களை, அந்த ஆவி ஆத்துமாவை அவர் தன்னோடு கூட கொண்டு வருகிறாரு. மரித்த அவர்களுடைய சரீரம் உயிரோடு எழும்புது. அப்போது ஒரு கேள்வி வரும், அதான் மரித்து போன சரீரத்தை மண்ணில் வச்சாங்க, அதுதான் ஒன்றுமில்லாமல் போயிருமே, அந்த சரீரம் எழுந்திரிச்சு என்ன பண்ண போகுது? அது எதுக்கு காரியங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், அதே நேரத்தில் 17ஆம் வசனம் சொல்லுது, நம்மளும் மேகங்களில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதுதான் ரேப்சரை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்குது. இப்போது மரித்த சரீரங்கள் உயிரோடு எழுந்திருக்குதே, அது என்ன சரீரம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு 1 கொரிந்தியர் 15 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளஷ், வேறு சரீரங்களை குறித்து பவுல் விளக்கி சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்லுவான் ஆகில். முதல்ல இந்த 1 கொரிந்தியர் 15க்குரிய கான்டெக்ஸ்ட் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது மரித்தோருடைய உயிர்த்தெழுதல்ங்கிறது ஒன்று இல்லவே இல்லைங்க. அது என்னது? மரித்தவங்களாம் உயிரோடு எழுந்திருப்பாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் அவநம்பிக்கையோடு இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் தான். அப்போது அவங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் பவுல் இந்த அதிகாரத்தை எழுதுகிறார். தேவன் அவர் மூலமாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்கள், ஒவ்வொரு மேனி இருக்குது. இப்போ மனிதர்களுக்கென்று ஒரு சரீரம் இருக்குது, மிருகங்களுக்கு ஒன்று இருக்குது, பறவைகளுக்கு ஒன்று இருக்குது. எல்லாமே வெவ்வேறு சரீரங்கிறத நீ அறிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்கிறாரு, அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் அப்படிங்கிற உண்மையை சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்து அவர் நம்மை போல மாம்சமாகி அவர் கல்வாரி சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தார் இல்லைங்களா? உயிர்த்து எழுந்த இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் தரிசனமானார். பின்பு அவர் ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டார். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சரீரத்தில் இருக்கிறாரு?
ஒரு மகிமையான ஒரு சரீரத்தில் இருக்கிறாரு என்பது நிச்சயம். அதே மாதிரி நம்மளும் ஒரு மகிமையான சரீரத்தை இனி பெறப்போகிறோம் என்பதும் நிச்சயம். இதில் பார்ப்போம். இங்கே போட்டிருக்குது, ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருவன் சொல்லுவானாகில், புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தாலொழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே மாம்சம் அல்ல. மனுஷனுடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுக்குரிய மகிமை வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறே. பார்த்தீங்களா? அப்போ மேனி, சரீரம், மாம்சம் மூன்றும் ஒன்று தான். 3 டிஃப்ரெண்ட் வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறாரு பவுல். எதுக்காகன்னா, இப்போது நம்ம சரீரத்தை தொட்டு உணர முடியுது. இது ஒரு டேஞ்சிபிள் பாடி. இது எதுக்கு தேவைப்படுது? பூமியில் நம்ம வாழ்வதற்கு இப்படிப்பட்ட ஃபிசிக்கல் பாடி தேவைப்படுகிறது. we have things that has to be done in the physical world. நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இது ஃபிசிக்கல் வேர்ல்டு. இங்கே நம்ம சரீரத்தில் காரியங்கள் செய்கிறோம். இதுக்கு கொடுக்கப்பட்ட மேனி தான் இது. அதே நேரத்தில் நம்ம சரீரத்துக்குள்ள நமக்கு தேவன் ஒரு ஆவியையும் ஒரு ஆத்மாவையும் கொடுத்துருக்கிறாரு. இது இந்த சரீரத்துக்குள்ளே தங்கி இருக்குது. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட மாம்சத்தை போல மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் மீன்களுக்கும் கூட கர்த்தர் ஒவ்வொரு விதமான மேனியை கொடுத்துருக்கிறார். அவைகளுக்கும் ஒரு பாடி இருக்குது. மனுஷனுடைய ஃப்ளஷும் பறவைகளுடைய ஃப்ளஷும் ஒன்றானா இல்லை, வெவ்வேறு அப்படிங்கிறத கிளாசிஃபை பண்ணி பவுல் சொல்கிறாரு. எதுக்காக சொல்கிறாருன்னா, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, மாம்ச சரீரம்னா எல்லாம் ஒன்று தான் நினச்சிக்கிடாதீங்க. ஃபிசிக்கல் பாடினா எல்லா பாடியும் ஒன்று நினச்சிக்கிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு விதையை ஓமானமாக வச்சு சொல்கிறார். இப்போ ஒரு மனிதன் மறிக்கிறான், அவனை கொண்டு போய் புதைச்சிட்றாங்க. புதைச்ச பிறகு என்ன நடக்குது? அவன் உயிரோடு எழுந்திருப்பான்னு சொல்கிறீங்களே, அப்போ இறந்து போன மனுஷன் மறுபடியும் அதே மாதிரி பாடி ஃபார்ம் ஆகி அதே மாதிரி வருவானா அப்படின்னா இல்லை என்று சொல்கிறார். எப்படின்னா, அதுக்கு சொல்கிறாரு, ஒரு கோதுமையை நம்ம விதைக்கிறோம். அதை விதைக்கும்போது அது வளர்ந்து மறுபடியும் ஒரு செடியாவோ மரமாவோ வளருதுன்னு வைங்க. வளரக்கூடிய ஒன்று அதுக்கு பிறகு அது எப்படி இருக்க போகுது? வேறு மாதிரி இருக்க போகுது. விதைக்கும் போது இருந்தது மாதிரி நம்ம அது வளரலை. தேவன் அதற்கு மேனியை கொடுக்குறாருன்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு செடியவோ விதையவோ நம்ம கொடுக்கும்போது விதைக்கிறது வேற, வளர்றது வேற என்பது. அதே மாதிரி நம்ம பூமியில் விதைக்கப்படுவோம். அப்படி விதைக்கப்பட்ட பின்பு நம்ம உயிரோடு எழுந்திருப்போம் பாருங்க. அப்போ நமக்கு கிடைக்க போகிறது என்ன தெரியுமா? ஒரு மகிமையான சரீரம் என்பது தான். ஏன்னா அடுத்து சொல்கிறார், சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்கள் எல்லாமே விசேஷித்திருக்குது. அதே மாதிரி சொல்கிறாரு, மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். இப்போ அழிந்து போகிற ஒரு சரீரத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால தான் when ஏஜிங் அப்படின்னு வரும்போது நம்ம பார்க்குறோம், when we progress in age, வீக்னஸ் வருது. நம்ம சரீரம் அவ்வளோ பலகீனமாக இருக்குது. ஆனால் இனி வரப்போகிற இந்த மகிமையான சரீரத்துக்கு ஏஜிங் கிடையாது இல்லையா? நம்ம தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டோம். அதே மாதிரி என்றென்றைக்கும் ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் எப்போதும் நித்திய ஜீவன் உள்ளவராக இருக்கிறாரு. அவர் என்றென்றைக்கு நிலைத்து இருக்கிறாரு. ஆல்ஃபாவும் ஒமேகாவுமாக இருக்கிறாரு. அவரோடு கூட நம்மளும் அழியாமையில் இருப்போம் என்பது தான் இதனுடைய நோக்கம். அடுத்து பாருங்கள், கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். அடுத்து ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தப்படி முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார்.
ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ என்ன நடக்குதுன்னா, சரீரத்தில் நம்ம இப்போ இருக்கிற நாட்கள்லேயே ஒரு மரித்து உயிர்த்தெழுதல் நடக்குது. எப்போ? நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறுகிற பொழுது நம்ம என்ன வாசிக்கிறோம்? வேதம் சொல்லுது, நம்ம அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு இணைந்து விட்டோம் என்று சொல்லி. அப்போது அந்த இடத்துலையே நான் ஃபிசிக்கலாக இல்லை, ஒரு ஆத்மாவில் ஆவியில் புதுப்பிக்கப்பட்டு புதிய மனுஷியாக மாறிட்டேன். இப்போ எனக்குள்ளே தேவ ஆவியானவர் செயல்படுகிறாரு. அப்போ என்னுடைய பரலோக வாழ்க்கை இப்பொழுதே தொடங்கிவிட்டது பூமியில் இருக்கும்போதே. இப்போ நான் உள்ளான மனுஷனில் புதுப்பிக்கப்பட்டு என்னுடைய கார்னல் நேச்சரை விட்டு திவ்ய சுபாவத்தில் நான் நடக்கும்போதெல்லாம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறேன். அதே நேரத்தில் நான் ஓட்டத்தை முடித்த பின்பும் கூட எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை உயிரோடு எழுப்புவார். அப்படி உயிரோடு எழுப்புவார் என்கிற பதத்துக்கு 2 காரியம் இருக்குது. ஒன்று, நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம வாழக்கூடிய காலத்தில் இயேசு கிறிஸ்து ஆனவர் வெளிப்படுத்தலில் சொன்னப்பட்டபடி அவர் இதோ மேகங்களோடே வருகிறார். அப்படி அவர் வருகிற பொழுது நம்ம உயிரோடு அவர் கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நம்ம ஜீவனுள்ளவர்களாக இருப்போம், ஜீவனோடு தொடர்ந்து இருப்போம். அப்படி அல்ல, கிறிஸ்துவுக்குள் ஒருவர் மரித்து விட்டால் அப்போது நம்ம விக்கித்து கவலைப்பட்டு கலங்க வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னாடியே இவங்க இறந்துட்டாங்களே அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை அவர் தன்னோடு கூட கொண்டு வருவார்னு என்ன அர்த்தம்? பூமியில் அவங்க எக்ஸ்பயர் ஆயிருந்தாலோ இயேசு கிறிஸ்துவோடு கூட அங்கே பரலோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருக்கு ஒரு நன்றியை செலுத்துவோம், அல்லேலூயா சொல்லுவோம். ஏன்னா நம்மளுடைய டியர் அண்ட் நியர் ஒன்ஸ், நம்மை நேசித்த நம்மளுடைய அன்பு சொந்தங்கள் இப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறாங்க. We are reassured that கிறிஸ்துவுக்குள் மரித்த நம்ம சகோதர சகோதரிகள், பெற்றோர் இவங்க அவருக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அவங்கள இயேசு ஆண்டவர் கூட கொண்டு வருவார். அவர் வரும்போது நம்ம உயிரோடு இருப்போம் என்று பவுல் சொன்னாரே, அந்த விசுவாசத்தை தான் நீங்களும் நானும் விசுவசிக்க போகிறோம். அவர் வர்றதுக்குள்ளே நான் செத்து போயிடுவேன், என்னையும் கூட்டு வருவாருன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம விசுவசிப்போம், நம்ம இருக்கிற காலத்தில் அவர் வருவார், நம்ம எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி. அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட வரும்போது நம்ம ஒரு மகிமையுள்ள சரீரத்துக்கு மாறுவோம். இப்போது 2 பேரை பற்றி பேசணும் இல்லைங்களா? உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள், மரித்து உயிர்க்கிறவர்கள். 2 பேருக்குமே மகிமையான ஒரு சரீரம் கொடுக்கப்படுகிறது. அந்த மகிமையான சரீரத்திற்கு அழிவில்லை. அது என்றென்றும் நாம் வாசம் செய்ய போகிற ஒரு சரீரமாய் இருக்கிறது என்பதைத்தான். ஸோ அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி அந்த ஆதாமுடைய சாயலை அணிந்து கொண்டோமோ அதே மாதிரி 2வது வந்த மனுஷன் கர்த்தர், அவருடைய சாயலையும் நம்ம அணிந்து கொள்ளுவோம் என்று சொல்கிறார். அப்போ இனி அவர் வருகிற போது நாம் எப்படி இருப்போம் என்று அறியும். அவர் இருக்கிற பிரகாரமே நாம் இருப்போம்னு பவுல் சொல்கிறாரு. அந்த வார்த்தை இதுதான். பாருங்க சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பது இல்லை. இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, ஒரு நிமிடத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இப்போ ரொம்ப தெளிவாக இந்த வார்த்தையில் சொல்லிட்டார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரகசியம். இதைத்தான் 1 தெசலோனிக்கர் 4 சொன்னார். என்ன சொன்னாருன்னா,
கடைசி எக்காலம் தொனிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களே கொண்டு வருவார். அதே நேரத்தில் நம்ம உயிரோடு இருப்போம். நம்மளும் சரி, இதுக்கு முன்பு மரித்தவர்களும் சரி, என்ன செய்யப்படுவோம்னா மறுரூபம் ஆக்கப்படுவோம். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு டிரான்ஸ்ஃபிகரேஷன் ஃப்ரம் த ப்ரெசன்ட் பாடி. ஏன்னா மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. ஏன்னா இது அழிவுள்ள சரீரம். இந்த சரீரத்தில் இனிமேல் நம்ம வாழப்போவது இல்லை. நம்ம அழிவில்லாத ஒரு மகிமையின் சரீரத்தில் வாழப்போகிறோம். அதில் நம்ம என்றென்றைக்கும் இருக்க போகிறோம். அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்போம், மறுரூபமாக்கப்படுவோம். ஆமேன்.